வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் எண்ணியல்ல எடுத்துக்காட்டு 1.26 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.25 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.26 கலைவிழி கலந்து கொண்ட ஒரு போட்டித் தேர்வில் சரியான விடைக்கு 4 மதிப்பெண்களும் தவறான விடைக்கு -2 மதிப்பெண்களும் வழங்கப்பட்டன. அவளால் அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்தாள். அவற்றுள் 10 சரியான விடைகள் இருந்த போதிலும் அவளால் 20 மதிப்பெண்கள் மட்டுமே பெற முடிந்தது எனில் அவள் எழுதிய தவறான விடைகள் எத்தனை? சரியான விடை எழுதணும்னா அதுக்கு 4 மதிப்பெண்ணா, தவறான விடை எழுதணும்னா அதுக்கு -2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். கலைவிழி 20 மதிப்பெண்கள் மொத்தமாக பெற்றிருக்கா. அவர் எழுதிய தேர்வில் எத்தனை விடை தவறான விடைகள் இன்னும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ இந்த கணக்கில் பார்க்க போகிறோம். நம்ம இதெல்லாம் எடுத்து எழுதிக்கிட்டு நம்ம இப்போ சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு சரியான விடைக்கு கொடுக்கப்படும் மதிப்பெண். ஒரு சரியான விடைக்கு வழங்கப்படும் மதிப்பெண் எவ்வளவு? 4. சரியான விடைக்கான ஒரு சரியான விடைக்கான மதிப்பெண் ஈக்குவல் டு 4. ஓகே, அப்போ 10 சரியான விடைக்கான மதிப்பெண் கண்டுபிடிக்கணும். நம்ம 10 சரியான விடைக்கான மதிப்பெண் 10 × 4. 10 பெருக்கல் 4 இதை பெருக்கணும்னா எவ்வளவு? 40. ஓகே, அடுத்து கலைவிழி பெற்ற மதிப்பெண். கலைவிழி எவ்வளோ மதிப்பெண் பெற்றானா அவள் மொத்தமாக 20 மதிப்பெண் பெற்றிருக்கா. ஓகே, 20 மதிப்பெண். தவறான விடைக்கான மதிப்பெண், தவறாக எழுதின விடைக்கான மதிப்பெண் எவ்வளவு அதை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்த மதிப்பெண்லேருந்து அவளை எடுத்துருக்க மதிப்பெண்ணை கழிச்சோம்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். மொத்த மதிப்பெண் எவ்வளவு? 40. 40ல் 20 கழிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ 40 - 20 ஈக்குவல் டு 20. இப்போ தவறான விடைக்கான பெற்ற மதிப்பெண் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஒரு தவறான விடைக்கான எவ்வளோ மதிப்பெண் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் அதை எடுத்து எழுதிக்குவோம். ஒரு தவறான விடைக்கான மதிப்பெண் -2ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்குவோம். -2. ஓகே, இப்போ மொத்த தவறான விடை எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மொத்தம் எத்தனை கொஸ்டின் தவறான விடைன்னு கண்டுபிடிக்க போகிறோம். தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 20லேருந்து நம்ம -2ஆல் வகுக்க போகிறோம். 20 2ஆல் வகுக்க போகிறோம். 20 2ஆல் வகுத்தோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 20 வகுத்தல் 2. இப்போ 2ஆல் வகுத்தோம்னா 1 2 கீழே 2 போட்டுட்டு இதை கழிச்சோம்னா 0 0 இந்த 0.
அப்போ மேலேயும் 0 போட்டுடலாம். அப்போ பை 2 20. ஓகே, அப்போ வந்து 10. எத்தனை கொஸ்டின் அவங்க வந்து தப்பாக எழுதியிருக்காங்கன்னா கலைவெளி 10. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.